ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கியூட் டிராயிங் வித் குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள ஒரு அணில் வாழ்ந்து வந்துச்சான். அந்த அணிலுக்கு ஒரு புதையல் பெட்டி கிடைச்சதாம். அந்த புதையல் பெட்டிக்குள்ள நிறைய நகையும் ஒரு ஓலையும் இருந்துச்சான். அந்த ஓலையில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு படித்து பார்த்த அணிலுக்கு இப்போதான் தெரிஞ்சுதான், இந்த பெட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் சபிக்கப்பட்ட சிகப்பு கல் பதிச்ச மணியை மட்டும் யாரும் தொடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில் எழுதிருந்துச்சான். இந்த ஓலையை படித்து பார்த்த அணிலுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சா. முதல்ல அந்த சிவப்பு கல் பதிச்ச மணியை எடுக்கணும்னு எடுத்துச்சான். அதை எடுத்த உடனே அந்த மணியை பார்த்து இவ்வளோ அழகான மணியை நம்ம அணிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். ஆனால் அந்த ஓலையில் எழுதியிருக்கிற கடிதத்தை பொருட்படுத்தாமல் அந்த சிகப்பு கல்மணியை தன்னோட கழுத்தில் கட்டிக்க நினைச்சு உடனே ஒரு பெரிய தங்க வளையத்தை எடுத்து தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிச்சான். அந்த வளையத்தில் அந்த சிகப்பு மணியை தொங்க விட்டுச்சான். அந்த மணியோட தான் ரொம்ப அழகாக இருக்கிறதா நினச்சி அணில் அந்த மணியோடையே காட்டுக்குள்ள சுற்றி சுற்றி வந்துச்சான். ஆனால் நாளாக அந்த மணி சின்னதாகிக்கிட்டே வந்துச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அணிலோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சான், இந்த ஓலையில் எழுதியிருந்தது. அடடா, நம்ம பேராசையால் மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டோமேனு அணிலுக்கு அப்போ தான் புரிஞ்சுதான். உடனே அணிலோட நண்பனான ஆந்தை கிட்ட போய் உதவி கேட்டுச்சான். ஆந்தையாரி, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அணில் ஆந்தைக்கிட்ட உதவி கேட்டுச்சு. அப்போத்தான் இந்த மணியால் தான் இந்த வளையம் சுருங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஆந்தை உடனே அந்த மணியை கழட்டி அணிலோட உடம்புல படுற மாதிரி அதை கட்டி விட்டுருச்சான். என்ன பண்ணுறான் அப்படின்னு புரியாமல் ஆந்தையாரையே பார்த்துட்டு இருந்தானா. அப்போ தான் ஆந்தை சொல்லிச்சா, இந்த மணியால் தான் இந்த வளையம் சுருங்குது, நீ இந்த உடம்புல கட்டும்போது உன் உடம்பு சுருங்கி நீ குட்டியாயிருவ, அப்போ அந்த வளையத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அணில் குட்டியாயிருச்சான். ஆந்தையிடம் போய் நன்றி சொல்லிச்சான். பேராசையால் அணிலுக்கு நடந்த ஆபத்து புத்திசாலித்தனத்தால் ஆந்தையால் விடுபட்டது. டிராயிங் வித் குட்டி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.